அறுவடை செஞ்சிருந்த வயல் பரப்புக்குள்ள மிச்சம் மீதி இருந்த தானியங்களை கொத்தி தின்னுட்டு இருந்துச்சு கௌதாரி ஒன்று. ஆஹா, வயக்காட்டில் எலி சிக்குன்னு வந்தா புதுசாக ஒரு கௌதாரி சிக்க போதா? குழந்தையா இருக்கும் போது அம்மா கொடுத்துச்சு. என்ன டேஸ்ட்டு, என்ன டேஸ்ட்டு! நைஸா போய் பிடிச்சிடுறா ராசா. நரி நைஸாக தான் போச்சு. ஆனால் கௌதாரி அதை பார்த்துட்டு உஷாராயிருச்சு. உடனே குடுகுடுன்னு ஓடி போய் பக்கத்தில் இருந்த புதரில் பதுங்கிக்குச்சு. அட பிக்காளி பயலே, டேஸ்டியான உணவை நழுவு விட்டுட்டியடா. சரி, எப்படியாவது பேசி அதை கமுத்த பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் இதோட கூட்டத்தையும் வர வைக்கிற மாதிரி கவர்ச்சிகரமாக பேச்சு கொடுப்போம். இப்படி யோசிச்ச நரி புதருக்கு பக்கத்தில் போய் கௌதாரி கிட்ட பேச்சு நடத்துச்சு. அடியே பேரழகி, என்னை பார்த்து எதுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட? உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் தானே வந்தேன். ஏமாத்திட்டியே, பயப்படாம வெளியே வா. என்ன சொன்ன? பேரழகியா? நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. வீணா பேசி மனசை கலைக்காத. என்னை நம்பு தங்கம், உண்மையிலேயே தான் சொல்கிறேன். நான் ஏகப்பட்ட பறவைகளை பார்த்துருக்கேன், எதுவுமே அழகா இல்லை. உங்கள் இனம்தான் அழகுல டாப்பு. அதிலும் உன் அழகு இருக்கே, என்னை சொக்க வச்சிருச்சு. அழகி போட்டியில் நீ கலந்துக்கிட்டா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் உனக்கு தான் கிடைக்கும். ரொம்ப ஐஸ் வைக்கிறியே. ஐஸும் வைக்கல, ஜூஸும் வைக்கல. வேணும்னா மற்ற பறவைங்கிட்ட போய் உன் அழகை பற்றி விசாரிச்சு பாரு. அப்போதான் என்னோட உண்மையான பாசம் தெரியும். இப்போ நான் போகிறேன், மறுபடியும் நீயே என்கிட்ட வருவ பாரு. நரி போனதும் கௌதாரி புதர்ல இருந்து வெளியே வந்துச்சு. உண்மையிலேயே பேரலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல மயிலை பார்த்து கேட்டுச்சு. ஏ மயிலே, நான் கேட்குற கேள்விக்கு பதில சொல்லு. பறவை இனத்திலேயே நாங்கள் தானே அழகுல ஃபஸ்ட்டு. என்ன ஏய் போட்டு கூப்பிடுற? சுண்டக்கா சைஸ்ல இருந்துட்டு மரியாதை இல்லாம பேசுற. தப்புதான்க்கா, என்னை மன்னிச்சுக்க. இப்போ சொல்லுக்கா, நாங்கள் தானே ரொம்ப அழகா இருக்கோம். நீ மன்னிப்பு கேட்டதுனால அமைதியா இருக்கேன். இல்லனா நீ கேட்ட இந்த கேள்விக்கு பதிலா உன்னை கொத்தியே விரட்டி அடிச்சிருப்பேன். அழகுனாலே மயிலினம்தான், யாரும் போட்டி போட முடியாது. ஓடி போயிரு. சரி சரி போயிடுறேன். ஆனாலும் உனக்கு திமிரு ரொம்ப அதிகம்தான். இப்படி சொல்லிட்டு கௌதாரி ஒரு பழத்தோட்டத்துக்கு பக்கமாக வந்துச்சு. அங்கே ஒரு கிளியை பார்த்ததும் அதுகிட்ட கேட்டுச்சு. அக்கா அக்கா கிளியக்கா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது, தீர்த்து வைக்க முடியுமா? என்னன்னு சொன்னாதானே தெரியும். சொல்றேன். மொத்த பறவை இனத்திலேயே யாரு ரொம்ப அழகு? எதுக்காக இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு தோணுச்சு? எதுக்கோ தோணுச்சு. உண்மையா சொல்லுக்கா. உனக்கு முன்னாடி மயில் கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன். முகத்துல அடிச்ச மாதிரி தெனாவிட்டா பேசி என்னை துரத்திடுச்சு. நீயாவது நேர்மையான பதில சொல்லுக்கா. சொல்கிறேன் தங்கச்சி, அழகுனாலே எங்கள் கூட்டம்தான். கலர் கலராக இருப்போம். சிவப்பு மூக்கோட கீன்னு ஓசை எழுப்பிக்கிட்டு பழங்களை சாப்பிட்றதுக்காக நாங்கள் பறக்கிறத மனுஷங்க எப்படி ரசிப்பாங்க தெரியுமா? மயிலினை எல்லாம் சுத்த வேஸ்ட்டு. நாங்கள் தான் அழகுல ரொம்ப டாப்பு. அப்படின்னா எங்க என்ன அழகு இல்லையா? என்னது, கௌதாரியான அழகா அப்படின்னு எந்த மாங்காய் மணியன் சொன்னான்? ஒரு தடவை கண்ணாடி முன்னாடி நின்று உன் மூஞ்சியை பாரு, அப்பத்தான் உனக்கு உண்மை தெரியும். நீ அழகுதான், ஒத்துக்கிறேன். அதுக்காக எங்க இனத்தை கேவலப்படுத்துறதை ஏத்துக்க முடியாது. மயிலக்கா மாதிரி உனக்கும் திமிரு அதிகமாக தான் இருக்குது. என்னையா திட்டுற? என்கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்டதே தப்பு. உன்னை கொத்தி காயம் படுறதுக்குள்ளார இங்கிருந்து பறந்து போயிரு. இப்படி சொன்ன கிளிக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ஒரு மரத்துக்கடியில் வந்து நின்றுக்கிட்டு யோசிச்சுது கௌதாரி. மயிலும் கிளி ரொம்பத்தான் சீனா போடுதுங்க. அழகு இருக்கிற அளவுக்கு அதுங்க கிட்ட அன்பு இல்லை. ஆனால் என்கிட்ட அழகு இருக்குது, அன்பு இருக்குது. நரி சொன்னது தான் சரி, அதை நண்பனா ஏற்றுக்கலாம்.
கௌதாரி இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்துச்சு. என்னக்கா, நான் வந்தது கூட தெரியாம ஏதோ சிந்தனையில இருக்க. என்ன குழப்பம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கச்சி. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க தான் ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. முகமே காட்டி கொடுக்குது. எங்ககிட்ட சொல்றதுல என்னக்கா தயக்கம்? என்னன்னு சொல்லுங்க. பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். என்னை விட சின்னதாக இருந்தாலும் முகத்தை பார்த்தே பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியே தங்கச்சி. நீ ரொம்ப கெட்டிக்காரி தான். உன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறேன். நரி என்னை பார்த்து அழகுலேயே எங்க இனம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுச்சு. இப்பதான்க்கா எனக்கு எல்லாமே புரியுது. அந்த நரி தந்திரமா யோசிச்சு உன்னை மட்டும் இல்லாம உன்னோட மொத்த பறவை கூட்டத்தையுமே திங்கறதுக்கு ஐடியா செஞ்சிருச்சு. என்னது? என்னை வச்சு மொத்த கூட்டத்தை பிடிக்க பிளான் போடுதா? என்ன தங்கச்சி சொல்ற? ஆமாக்கா, இதுதான் நிஜம். இத கூட புரிஞ்சுக்காம மத்த பறவை கிட்ட போய் கேள்வி கேட்டிருக்கியே. நான் கேள்வி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? கௌதாரி கூட்டத்துல நீ ரொம்ப அழகா இருக்கியான்னு கேட்டிருந்தா மயிலும் கிளியும் நீ தான் செம்ம அழகுன்னு சொல்லியிருக்கும். அதை விட்டுட்டு மொத்த பறவை இனத்திலேயே யார் அழகுன்னு கேட்டா அதுங்களுக்கு கோபம் வராதா என்ன? நீ சொன்னது சரிதான் தங்கச்சி. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஒவ்வொரு பறவையும் அதை சேர்ந்த கூட்டத்துக்கு அழகுக்கு மேல அழகுதான். என்னை ஏமாத்தின நரிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். இதுக்கு ஒரு யோசனை சொல்லு தங்கச்சி. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நிறைய போய் பார்த்து நான் சொல்றத சொல்லு. அதுக்கப்புறம் துண்டை காணோம் துணியை காணோம்னு நிறைய ஓட்ட எடுத்துரும். ரொம்ப நாளைக்கு இந்த பக்கமே தலையை காட்டாது. இப்படி சொன்ன சிட்டுக்குருவி கௌதாரி கிட்ட போய் ரகசியமா யோசனை சொல்லுச்சு. அடுத்த நாள் நரிய சந்திச்சது கௌதாரி. அடடே அழகு பொண்ணு, வா வா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல நீ மறுபடியும் திரும்பி வருவன்னு. நான் நினைச்ச மாதிரியே வந்துட்ட. இப்பவாவது உன்னோட சந்தேகம் தீந்துருச்சா? இனிமேலாவது என்னை நம்பி ஃப்ரெண்டா ஏத்துக்குவே தானே? ஏத்துக்கிறேன். ஆனா இன்னொரு ஃப்ரெண்டு ஜாயிண்ட் ஆக போறாங்க. என்ன, வேற ஒரு ஃப்ரெண்டா? அது யாரு? நீங்க சொன்ன மாதிரியே எல்லா பறவைகளும் நாங்க தான் அழகுன்னு சர்டிபிகேட் கொடுத்துச்சுங்க. சந்தோஷமா உங்களை பாக்குறதுக்கு ஓடி வரப்ப எதிரில் ஒரு கழுத புலி வந்துச்சு. என்னது, கழுத புலி வந்துச்சா? ஆமாண்ணா, கழுத புலின்னு சொன்னது உங்களுக்கு ஏன் இப்படி நடுங்குது? முழுசா கேளுங்க. என்னை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுச்சு. நீங்க சொன்ன மாதிரியே கழுத புலியும் சொன்னதுனால 2 பேரையுமே ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கலான்னு முடிவு செஞ்சுட்டேன். என்னது, நானும் கழுத புலியும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸா? அட போமா விவரம் கெட்டவளே. யார் உன்னை அழகின்னு சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியா? அதுங்களுக்கும் எங்களுக்கும் ஜென்ம பகை இருக்குது. அது கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா? இது நடக்கவே நடக்காது. என்ன ஆளை விடுமா ராசாத்தி? நாங்க தான் அழகுன்னு சொல்லிட்டு எங்கன்னா ஓட பாக்குறீங்க? கழுத புலி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என்னது வெயிட் பண்றதா? ஏதோ ஆசையா பேசி உன் பறவை கூட்டத்தையே வளைச்சிக்கிட்டு தினமும் ஒவ்வொன்றா சாப்பாடலாம் நினைச்சேன். ஆனா நீ என்னடானா என்னைய முடிச்சுக்கட்ட என்னோட பரம எதிரியே கூட்டிட்டு வர. நீ அழகியே இல்ல, பேய், பிசாசு. உசுறு பயத்துல அடுத்த காட்டுக்கு வேகமா ஓட்டம் பிடிச்சது நரி. உடனே சிட்டுக்குருவியை பார்க்கறதுக்கு போச்சு கௌதாரி. தங்கச்சி, நீ சொன்ன மாதிரியே கழுத புலி நண்பனா வருதுன்னு போய் சொல்லி நாடகம் நடிச்சேன். நரி பயந்து போய் ஒரே ஓட்டமா அடுத்த காட்டுக்கு ஓடி போயிடுச்சு. நரிக்கும் கழுத புலிக்கும் செட்டே ஆகாக்கா. அதனாலதான் இப்படி ஒரு யோசனை சொன்னேன். எப்படியோ நீயும் உங்க என்னமோ அதுகிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சரிதான் தங்கச்சி. ஆனா அந்த நரி என்னை பார்த்து கடைசியா பிசாசு பேய்னு சொல்லுச்சு. அதை தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. அப்பனா நான் அழகு இல்லையா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா? அம்மாடி, நீயும் அழகுதான், கௌதாரி கூட்டமும் அழகுதான், பறவைகள் எல்லாமே அழகோ அழகு. இனிமேலாவது உஷாரா இரு.